வெல்கம் டு கிரியேட்டிவ் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஆரி ஒர்க் டிசைன் 2 டிசைன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்துருக்கிற டிசைன் வந்து பேக் டிசைன். பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லைன்ஸ் வந்து சில்க் த்ரெட்டில் கொடுத்துட்டு சுகர் பீடு, ஆன்டிக் பீடு, சுகர் பீடு, ஸ்டோன் செயின்ஸு, சுகர் பீடு, ஆன்டிக் பீடு இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸு, திலக ஷேப்பு, ரவுண்ட் ஷேப் இது கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து சுகர் பீடு கொடுத்துட்டோம். சென்டரில் வந்து ஆன்டிக் பீடு கொடுத்துட்டு அவுட்லைன் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் அங்கங்கே புட்டாஸ் மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப நல்லா வந்துச்சு. இந்த டிசைன் சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக வந்திருக்கும். பிக்னர்ஸ் எல்லாம் இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற டிசைன் ஃப்ரண்ட்லன்னா பேக்கில் என்ன பண்ணுமோ சேம் ஃப்ரண்ட்லேயும் அதே தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். நம்ம பார்க்க போகிற டிசைன் வந்து ஸ்லீவ் டிசைன். ஸ்லீவில் எப்படி பண்ணியிருக்கோம்னா 4 லைன்ஸ் வந்து சில்க் த்ரெட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் பேக்கில் என்ன பண்ணுமோ அதே மாதிரியே பண்ணிவிட்டு அந்த பார்டர் வந்து ஹைலைட் பண்ணோம். பார்டர் வந்து லீஃப் டிசைன் மாதிரி இருந்துச்சு, அதனால் சுகர் பீடு கொடுத்து லீஃப் டிசைன் பண்ணோம். ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டோம். ரவுண்ட் ஷேப்பு, திலகன் ஷேப்பு வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டி அதை சுற்றி சுகர் பீடு கொடுத்துட்டோம். அப்புறம் ஃபுல்லாக ஸ்லீவ் ஃபுல்லாகவே புட்டாஸ் அங்கங்கே ஸ்டோன்ஸ் ஒட்டி சுற்றி சுகர் பீடு கொடுத்துட்டு கீழே வந்து ஆன்டிக் பீடு ஒன்று கொடுத்தோம். பார்க்கவே ரொம்ப நல்லா நீட்டாக வந்துச்சு இந்த ஒர்க்கு. நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் டிசைனில் வந்து நெக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஜரியில் வந்து ஒரு 6 லைன்ஸ் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் சுகர் பீடு, ஆன்டிக் பீடு, சுகர் பீடு வந்து அதுக்கப்புறம் ஆன்டிக் பீடில் ஒரு சுகர் பீடு கொடுத்து ஃபுல்லாக நெக்கு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். வேறு எதுவும் புட்டாஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. சிம்பிளாக வந்துச்சு இந்த டிசைன். நெக்ஸ்ட்டு நம்ம
நம்ம பார்க்குறது ஃப்ரண்ட் டிசைன். பேக்கில் என்ன பண்ணுமோ சேம் ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி தான் பண்ணோம். ஒரு 6 லைன்ஸ் வந்து ஜரியில் கொடுத்துட்டு சுகர் பீடு, ஆன்டிக் பீடு இந்த மாதிரி ஒரு 3 லைன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெரிய பீடு ஆன்டிக் பீடில் வந்து சுகர் பீடு ஒன்று கொடுத்து அந்த ஃபுல்லாகவே இந்த டிசைனை முடித்தோம். ரொம்ப நல்லா வந்துச்சு. பார்க்கவே சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்குது இந்த ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டிசைன் வந்து ஸ்லீவ் டிசைன். ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்கும் இந்த ஒர்க். பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிக்னர்ஸ்லாம் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 4 லைன்ஸ் வந்து ஜரியில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடு, ஆன்டிக் பீடு, சுகர் பீடு இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்டிக் பீடுலேயே வச்சு இது பண்ணியிருக்கிறோம். ஒரு ஆன்டிக் பீடு, அதை சுற்றி பார்த்தீங்கன்னா சுகர் பீடு, கீழே வந்து நம்ம வந்து ஒரு சின்ன சைஸில் ஆன்டிக் பீடு 3 சைஸ் வந்து ஆன்டிக் பீடு கொடுத்து சுகர் பீடு கொடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா 2 ஸ்லீவ்லுமே வந்து ரொம்ப நல்லா வந்துச்சு. இந்த ஒர்க்கு ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டிச் பண்ணி போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்கும் இந்த ஒர்க்கு. பிக்னர்ஸ்ங்களாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட இந்த சிம்பிளான ஆரி ஒர்க் டிசைன் வந்து 2 டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.